நாங்கள் வந்து மைக் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோ இந்த மைக் தான். ஆனால் என்னன்னா நம்ம ரோடு மைக் வந்து நல்லா நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா இப்போ அம்மா ஏதாவது குக்கிங் வீடியோ எடுத்தாங்கன்னா அம்மாவுக்கு வந்து மைக் இருக்காதுல்ல, அதனால சரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த மைக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம் இந்த மைக்கை? வீட்டில் போய் தான் பண்ணுறோமா? சரி, இந்த மைக்கை நம்ம வீட்டில் போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ கடைக்கு நான் போய் வாங்கினேன்ல ஹோலாண்ட் மைக்கு. இது என்னன்னா ஹோலாண்ட் டெக்குன்னு இருக்கு இந்த மைக். இது மேட் இன் தாய்லாண்டா. நான் அப்பயே வரும்போது இங்கே டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்தேன். இப்போ இந்த மலை கிட்ட வச்சு நம்ம ஹாலிலேண்ட் தானே இது? ஆமாம், ஹாலிலேண்ட். ஹோலாண்டா? ஹாலிலேண்ட் இல்லையா? நீ தான் சொன்ன. நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல அந்த பொண்ணு பேர் ஹாலி இல்லை, அதனால இது ஹாலிலேண்ட் அப்படின்னு. ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட மேனுஃபேக்சரிங் மேக்னெட்டில் தான் இருந்துச்சாமா. இப்போ தான் ரீசெண்டாக தான் அந்த மேக்னெட்டில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஹேங் சூப்பர், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹேங் பண்ணுறத வந்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன, வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஓ, அவங்களோட இது போல் சப்போர்ட்டு அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது இருக்கட்டும், நம்ம வந்து இதுதான் மெயின் குயிக் கைடு. பாருங்கள், இதை வந்து இப்படி தான் ஹேங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிஷர்ட்டில் இப்படிலாம் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே காற்றுக்கு பறந்துருமோன்னு வேறு இருக்குது. உள்ளே தான் மெயினான ஐட்டம் இருக்குது போல். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துவோம். ஓ, இதோட சார்ஜ் பண்ணுறது இது. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறது போல் அடாப்டர்லாம் கொடுக்க மாட்டாங்களாண்ணா? ஓ, இது வந்துட்டு ஐஃபோன் ரிசீவர். நம்ம ஐஃபோனில் எப்படி ப்ளக் பண்ணிக்கலாம் அது. அதுக்கப்புறமா இந்த அது என்ன நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வைப்பாங்கல்ல, அந்த ஸ்பாஞ்ச் இது. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் புசு புசுன்னு இருக்கு, ஷாஷா முடி மாதிரி. இதோ இது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது என்னது, இதுதான் மைக்கோட கனெக்டர் போல். இதோ, ஓ இது கேமராக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இது மொபைலுக்கு, அது கேமராக்கு என்னன்னு தெரியல. அதில் வந்துட்டு ஒரு கனெக்டர், இதோ ஐஃபோன் கனெக்டர் தான் இருக்குது. சி டைப்போட கனெக்டரை காணும். அது வந்து நம்ம அவங்களோட தான், என்னென்னு போய் செக் பண்ணோம். இப்போ இதுக்குள்ளேயாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு இதை ஓப்பன் பண்ணுவோம். நான் ஒரு பேக் சைடு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து சீலை பிக்போம், ஏன்னா அப்புறம் அவங்கக்கிட்ட இது ரிட்டர்ன் பண்ணணுன்னா நம்ம பண்ணிக்கலாம்ல. இதோ இதுதான் எப்படி, ஓ அந்த இது சார்ஜ் போட்டு இந்த இருக்கு. அதுக்குள்ள நாங்க ஓகே கடைக்கு போறோம் அப்படிலாம் யோசிச்சிட்டு இருக்கோம். இங்க இருக்கு பாருங்க கனெக்டர். அந்த டைப்ல இந்த மாதிரி இல்ல. ஏய் இவங்க பாரு, இதுல சும்மா வச்சிருக்காங்க. நான் இது எதுக்கு ஒண்ணு மட்டும் இப்படி போகும்போது தூக்கிட்டு போய்க்கலாம். இவங்க வந்து போகும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மேக்னெட் டைப் சொன்னேன்ல, ஆக்சுவலா இது பிரி சொல்றேன். இந்த பாக்ஸ்ல வந்து பிரியாக்கு வாங்கினதுல இது வந்து மேக்னெட் டைப்ல வந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வீடியோல பிடிச்சிக்கோம். இது வந்து மேக்னெட் டைப்ல இருக்கும். அப்போ ரெண்டு மேக்னெட் போடுறது ஒரு ரிசீவர், அதாவது கேமராவோட ரிசீவர் இது. கடைசியில் எதுல வச்சிருக்கான் பாருங்க, போயிருந்தா அசிங்க விட்டுரும். லட்டுல வச்ச நினைச்சியா, தாஸ் நட்டுல வச்ச. இது வந்து இங்க நம்ம இப்படி போட்டுக்கலாம் இந்த மைக்க. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்குதுனால தொங்காது. வெயிட் இல்ல தான். நம்ம ரோடு மைக்கெல்லாம் போட்டிங்கன்னா, நான் சுடிதாரெல்லாம் போட்டுட்டு அப்படி பண்ணோன்னா அப்படியே தொங்கும் இப்படி. இது வந்து நல்லா இருக்குது, வெயிட்டும் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. இது கூட நான் வந்து ரோடு வச்சுருக்கேன். ஆனாலும் சரி, இவங்க அவுட்டர் போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நாய்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்றாங்க. சரி, விலையும் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் ரோடு மைக் வாங்குறப்போ இது அப்போ தான் லான்ச் ஆச்சு. நாங்கள் பயந்துட்டு இது வந்து வாங்கலை, எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரே வீடியோ போட்டு வச்சுருக்கு இந்த மைக்கை. அச்சோ மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. அது வந்து 28,000 இந்த ரோடு மைக். நம்ம வந்து இதை ஈஸியாக இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை இப்படி வச்சு இப்படி வந்து நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது. உள்ளேயே நம்ம எதுக்கு வந்து இது நாங்கள் தொலைச்சி தேடிட்டு இருந்தோம்னா, இஃப் இன்கேஸ் இந்த சார்ஜெலாம் போட்டுட்டோம் அப்படின்னா இது நம்ம ஒரு டப்பாவாக இப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல. அதனால வந்து இது உள்ளே வைக்கிறதுக்கு இப்படி தனியாக இங்கே இவங்களுக்கு இப்படி கொடுத்துருக்குதோ இந்த மாதிரி. அதுக்கு தான் பரவாயில்லையே, நல்ல ஐடியாவாக இருக்குது. இங்கே மட்டும் இந்த இடத்துல நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி இதை போட்டுக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ மைக் மாட்டி வீடியோ எடுத்து பார்ப்போமா? இதை வந்து நம்ம ஃபோனில் மாட்டிக்கலாம் ஈஸியாக. இதே நம்ம ரோட் மைக்குனா கனெக்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு அதுக்கு இன்னொரு ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி அதை கையில் பிடிச்சிட்டே இருக்கணும், அது ஒரு பிரச்சனை. ஆனால் இதுனா பரவாயில்ல, எதுவுமே பிடிக்க தேவையில்ல, ஃபோன் மட்டும் பிடிச்சா போதும். இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே மொபைலோட ஆடியோ. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா ஒன்று மாட்டியிருக்காங்க, நான் ஒன்று மாட்டியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா அதில் சார்ஜ் வந்து இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபோனில் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சார்ஜ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபோனில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். என் சுற்றி நல்லா காற்று அடிக்குது. இந்த வீடியோ எடுத்து நம்ம அவுட்புட் பார்க்கும்போது தான் இதில் வந்து எவ்வளோ காற்று அடிக்குதா இல்லை அடிக்கலையான்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம போய் டிஸ்டன்ஸில் போய் பேசலாம். அது ஏன் டிஸ்டன்ஸில் போய் பேசுகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போய் அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் நம்ம மெதுவாக பேசுகிறது வந்து அதில் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். நீங்கள் பேசுகிறது நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நம்மளும் வந்து இப்படி ஏதோ ஒன்று சவுண்டு கேட்டுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி திரும்பி பேசலாம், சத்தமாக பேசலாம். அந்த மாதிரிலாம் பேசினா தான் அதில் கேட்குதா அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு க்ரீன் லைட் எரியும். அதுக்கப்புறமா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆயிரும். அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்தாச்சு. அங்கே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சுற்றணும். ஏன்னா அங்கே வந்து மைக் சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே செக் பண்ணணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ காற்று அடிக்கலை. இப்போ அந்த பக்கம் போகணும் காற்று அடிக்கிறதுக்கு. நடக்க விட்றீங்கல்ல? ஓ, இப்போ வந்து இங்கே காற்று அடிக்குது. ஸோ இலை அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. இப்போ இங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பேசிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி மைக் எப்படி இருக்குது, வேலை செய்யுதா? ஏன்னா இப்போ வந்து சத்தமாக பேசியும் பார்த்தாச்சு, மெதுவாக பேசியும் பார்த்தாச்சு. நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அந்த அலை இப்போ வந்து நம்ம பீச்சுக்கெல்லாம் போனால் அலை சவுண்ட் நிறையா இருக்கும். பீச்சுக்கெல்லாம் போனால் அந்த அலை சத்தம்லாம் அதிகமாக கேட்கும். ஸோ அதில் நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஓகேயா? டீ கடையில் எப்படி தான் பேசினேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து அங்கே ஒரு பெரிய டிராக்டர் வருது. அந்த டிராக்டர் சவுண்டுக்கு நம்ம நார்மலாக ஏதோ வண்டி போச்சு அப்படின்னா நம்ம சவுண்டுக்கு சரி ஜேசிபி அந்த சவுண்டுக்கு வந்து நம்ம சவுண்ட் ரொம்ப மெதுவாக கேட்கும். இப்போ இந்த டிராக்டர் போகிறனால எப்படி சவுண்டு கேட்குது நம்ம பார்க்கலாம். சாரி, ஜேசிபி. இப்போ வந்து அதை செக் பண்ணலாம். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் வெளியெல்லாம் போய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேசும்போது கரெக்டாக வண்டி க்ராஸ் ஆகும். ஸோ அந்த சவுண்டில் அந்த வண்டி சவுண்டு ஃபோனில் பார்க்கும்போது நம்ம பேசுகிறது சத்தமாக கேட்கும். ஆனால் நம்ம அது எடிட்டிங்கில் போடும்போது வண்டி சவுண்டு அதிகமாக கேட்கும். எப்படியா அஸ்மா ஒரு 10 வீடியோ போட்டுச்சு, 10 வீடியோவில் மைக் வாங்கிருச்சு பார்த்துக்கோங்க. எடாசே ஆமாம். இப்போ வந்து நானும் போட்டிருக்கேன், அம்மாவும் போட்டிருக்காங்க. காற்று வந்து சுற்றி நல்லா அடிக்குது. அது வந்து நம்ம செக் பண்ணதான் தெரியும். இப்போது எங்கன்னா நம்ம வண்டியிலலாம் போகும்போது இந்த மாதிரி காற்றெல்லாம் நிறைய அடிக்கும்போது கேட்கவே கேட்காது சவுண்டு. இப்போ தான் நாங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனே ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா காற்றும் அடிக்குது. ஆமாம், நல்லா இருக்குது, காற்று அடிக்குது. நானும் நிறைய நாள் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த ஏரியா கூட்டிகிட்டு வாங்கடா போவோம் ஒரு நாளைக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இது வரைக்கும் வந்துட்டு வேணாம் அப்படி இது வந்து இருட்டுறப்ப வந்துட்டு வேணாம் ஒரு 6 மணி. ஏன்னா யானை நடமாடுற இடம், இதெல்லாம் ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா யானையெல்லாம் அந்த பக்கம் வரும் போகும். அதனால நைட் சாயங்காலம் ரொம்ப சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இங்கிட்ட வரக்கூடாது. இது நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுனால ஒரு 5 மணினால நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். மற்றபடி இந்த ஏரியாவுக்கு வர்றது வாக்கிங் போகிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மைக்குக்குமா நீ சொல்லு, உனக்கு இந்த மைக் அம்மா வந்து ரோடு மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டைம் ரோடு மைக் வாங்கி அட்வான்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மலும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், அம்மா சொல்லு. சிங்கிள் மைக்கும் ரோட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 பக்கம் 2 பேருக்கு இந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி அந்த மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி நாய்ஸ்லாம் கேட்காதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப கேட்க தான் செய்யும். நம்ம வாய்ஸ் வேணால் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம ஃபோன்லேயோ கேமராலேயோ எடுத்தோன்னா அந்த வாய்ஸ்க்கும் நம்ம மைக் போட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம வாய்ஸில்.
அந்த மாதிரி சரி அந்த ரோடு மைக்கில் வந்து ரொம்ப சவுண்டு இருக்க தான் செய்யும். இது வந்து இப்போ தானே பார்த்துருக்கோம், அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நல்லா இருக்குன்னு தான் நம்ம இப்போ ஒரு ஜேசிபியும் கிராஸ் ஆச்சு, அந்த சவுண்டு கூட அந்தளவுக்கு கேட்காம நம்ம அந்த சவுண்டு கேட்டாலுமே நம்ம வாய்ஸ் வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கிறப்போ பரவாயில்லன்னு தான் தோணுது. பரவாயில்ல, விலையும் பரவாயில்ல தான். இது வந்து முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும், மேலே இப்படி வச்சுட்டு அடியில் இப்படி மேக்னெட் போட்டால் அப்படி வந்து இது வந்து கொக்கி மாதிரி, அதான் இப்படி நம்ம வந்து மாட்டிக்கலாம், கிளிப்பு மாதிரி, கிளிப் இந்த வந்து மாட்டிக்கலாம், இந்த மாதிரி மாட்டிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வ்ளாக் பண்ணுறீங்களா, அவுட்டோரில் போய் வ்ளாக் பண்ணுறாங்க, வ்ளாக் பண்ணுறவங்க, மினி வ்ளாக் பண்ணுறவங்க, அப்போ அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். நானுமே இதில் சமையல் வீடியோ எடுத்து பார்க்கணும். நம்ம தாளிக்கிற சவுண்டு இதெல்லாம் எனக்கு முதல்ல ஆசை அதுதான், தாளிக்கிற சவுண்டெல்லாம் எப்படி கேட்குது. ஏன்னா ரோட்டில் கேட்கும் தாளிக்கிற சவுண்டெல்லாம், ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஆனால் இதில் எப்படி ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ சமையலுக்கும் எடுத்து பார்க்கணும். நம்ம வந்து ரோடு மைக்கோட கம்பேரிட்டிவ்லி இது ரேட்டும் கம்மி. இந்த ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். ரோடு எவ்வளோமா? 28,000 ரோடு, அதிக ரேட்டு. ஏன்னா ரோட்லாம் இங்கே நம்ம இப்படி கிளிப்பு போட்டோம்னா டாப்லாம் இப்படி இப்படி கீழே விழுந்துரும், ஷர்ட் கீழே விழுந்துரும். அது மாதிரி வெயிட்டாக இருக்கிறனால கீழே விழுகும். அது வந்து ரோடு மைக் என்னென்னா நம்ம எடுத்துட்டு சார்ஜ் வீட்டில் வந்து சார்ஜ் நம்ம ஏதாவது சார்ஜர் வச்சோம்னா அதில் சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் அப்படி இல்லை, அதுக்கு வந்து சார்ஜிங் இது இருக்குது, கேஸ் இருக்குது, அந்த கேஸுக்குள்ளே போட்டோம்னா அதுவே சார்ஜ் ஆகிக்கும். நம்ம இப்போ ஏர்பாட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம சார்ஜ் போடுவோம்னா அந்த மாதிரி இது வந்து அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு அந்த பாக்ஸை சார்ஜில் போட்டோம்னா சார்ஜ் ஏறிக்கும், ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறது. ஆமாம், ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம என்னென்னா நம்ம ஃபோன் எப்பயும் கையில் எடுப்போம், நம்ம ஏர்பாட்ஸுக்கு பதிலாக இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பாக்கெட்டில் போடுற அளவுக்கு தான் சைஸுமே இருக்குது. அதே மாதிரி இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி தான். நம்ம ஒரு மைக்குக்கு பட்டன் ஆன் பண்ணிட்டு ஐயோ இன்னொரு மைக்கை வாங்கி நான் பட்டன் ஆன் பண்ணணும்னு இல்லை, இது வந்துட்டு ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. ஒன்று பண்ணேன்னா அதுவும் ஈஸியாக ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எடுத்து இந்த மாதிரி உள்ளே போட்டு இதுதான் சார்ஜ். இந்த 3 பட்டனுக்குள்ளே போகும் போல் இப்படி போட்டுறணும். சேம் அவ்வளோதான். ஏர்பாட்ஸ் என்ன அதே மாதிரி தானா? இதே எடுத்துக்காட்டு மைக்கு போயிரு. இது என்னதுன்னா மைக் ரிசீவர். இது வந்து ஃபோனுக்கு ரிசீவர்னு ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அது மாதிரி மைக் கேமராக்கு ரிசீவர் சார். இது கேமராவுக்கு ஒயரு, நான் காமிச்சோம்ல ஒயரு, அது கான்செப்ட். மைக்குக்கு வந்து நம்ம ஃபோனுக்கு பண்ணனா அந்த கேபிள் அந்த ப்ளக் வந்து அடாப்டர் உள்ளே போட்டிருக்கோம். கேமராக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது கேமராக்கு இங்கே வச்சுக்கலாம், ஃபோனுக்கு இங்கே வச்சுக்கலாம். ஏர்பாட்ஸ் மாதிரி இதை எடுத்து நம்ம அவ்வளோதான் பாக்கெட்டில் போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதையும் நம்ம உள்ளே வச்சுட்டா சார்ஜ் பண்ணிக்கலாம். இது மொத்தமாக க்ளோஸ் பண்ணி ஒரே சார்ஜ் தான். ரோடு மைக்குக்குனா தனித்தனியாக எல்லாத்துக்கும் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து மொத்தமாக இதுக்கு ஒரு சார்ஜ் போட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் இதை வேணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க.